அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் மார்ச் கடைசி வாரத்திற்கான டாப் 10 நியூஸ். மகாராஷ்டிரா மாநில சாலை போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படும் இந்தியாவின் முதல் திரவ இயற்கை எரிவாயு LNG லிக்விட் நேஷனல் கேஸ் மூலம் இயங்கும் பேருந்தை அம்மாநில முதல்வர் திரு ஏக்நாத் சிண்டே அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். பேருந்துகளை டீசலில் இருந்து LNGக்கு மாற்றுவதால் சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாசு 10% குறையும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் எரிபொருள் செலவும் கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. கரீபியன் நாட்டில் அமைந்துள்ள ஹைட்டி என்ற தெருக்களை ஆயுதமேந்திய கும்பல்கள் கைப்பற்றியதால் அங்கு குழப்பம் ஏற்பட்டது. அப்பகுதியில் இருந்த 12 இந்தியர்களை வெளியேற்ற இந்தியா ஆபரேஷன் இந்திராவதி என்ற நடவடிக்கையை மேற்கொண்டு மார்ச் 21 அன்று அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பவர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஆவார். இதேபோல் ஏற்கனவே மியான்மர் நாட்டில் உள்ள இந்தியர்களை காப்பாற்றுவதற்காக இந்தியா எடுத்த ஆபரேஷன் பெயர் கருணா என்று வைக்கப்பட்டிருந்தது. சூடான் உள்நாட்டு போரின் போது இந்தியர்களை காப்பாற்றுவதற்காக ஆபரேஷன் காவேரி என்ற நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பூட்டானில் நடைபெற்ற ஒரு பொது விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பூட்டானின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் கியால்போ என்ற விருதானது பூட்டான் அரசர் அவர்களால் வழங்கப்பட்டது. இந்த உயரிய விருதை பெறும் முதல் வெளிநாட்டு தலைவர் பிரதமர் மோடி அவர்கள் ஆவார். 2021 டிசம்பரில் பூட்டானில் நடைபெற்ற 114வது தேசிய தின கொண்டாட்டத்தின் போது இவ்விருதை வழங்குவதாக பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசர் நம்கியால் வாங்சுக் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதன்படி தற்போது இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய பூட்டானின் பிரதமராக திரு ஸ்டெரிங் டோப்கே அவர்கள் உள்ளார்கள். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் மற்றும் மனித மேம்பாட்டு நிறுவனம் IHD இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இரண்டு நிறுவனமும் இணைந்து இந்திய வேலைவாய்ப்பு அறிக்கை 2024 வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி 83% இளைஞர்கள் இந்தியாவில் வேலையின்மையால் போராடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிக்கையில் பீகார், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் பல ஆண்டுகளாக மோசமான வேலைவாய்ப்பு விளைவுகளுடன் போராடி வருவதாக கூறியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் KYC நோ யுவர் கேண்டிடேட் என்ற புதிய மொபைல் செயலியை அறிமுகம் செய்துள்ளது. இந்த செயலியின் மூலம் வாக்காளர்கள் தங்கள் தொகுதிகளை சார்ந்த வேட்பாளர்களின் குற்றப்பதிவுகள் மற்றும் அவர்களின் சொத்துக்கள் மற்றும் கடன்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் திரு ராஜீவ் குமார் அவர்கள் ஆவார். எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் எவரெஸ்ட் அடிப்படை முகாம் ஆனது கடல் மட்டத்திலிருந்து 5364 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. மத்திய பிரதேசத்தின் போபாலை சார்ந்த 2.5 வயதுடைய சித்தி மிஸ்ரா என்ற சிறுமி இந்த எவரெஸ்ட் சிகரத்தின் அடிப்படை முகாம் மலையேற்றத்தை முடித்த தனது வயது பிரிவில் இளைய பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார். அவர் மார்ச் 22 இதை வெற்றிகரமாக முடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய புலனாய்வு முகமை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA என்ற அமைப்பிற்கு டைரக்டர் ஜெனரலாக திரு சதானந்த் வசந்த் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் தேசிய பேரிடர் மீட்பு படை NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் என்ற அமைப்பிற்கு டைரக்டர் ஜெனரலாக திரு பியூஷ் ஆனந்த் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் BBRD பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப் காவல் படை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணியகத்திற்கு திரு ராஜீவ் குமார் சர்மா அவர்கள் டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளார். இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் அத்லெட்ஸ் கமிட்டியானது
தற்போதைய மற்றும் முன்னாள் ஹாக்கி வீரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குழுவாகும். இந்த தடகள குழு ஹாக்கி வீரர்களை மேம்படுத்துவதற்காக பல ஆலோசனைகளை வழங்கும் அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த குழுவின் தலைமையகம் சுவிட்சர்லாந்தில் உள்ள லாசானி என்ற நகரில் அமைந்துள்ளது. தற்போது இந்த அமைப்பிற்கு சேர்மன் இணைத் தலைவராக இந்திய ஹாக்கி அணியின் கோல்கீப்பரான திரு ஸ்ரீஜேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். யுபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அமைப்பிற்கு இயக்குநராக திரு ஹன்சா மிஸ்ரா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் 5 ஆண்டுகள் இயக்குநராக பணியாற்றுவார். அப்படி இல்லை என்றால் மறு உத்தரவு வரும் வரை எது முந்தையதோ அதுவாக அவரது பதவிக்காலம் அமையும். யுபிஎஸ்சி என்பது இந்திய அரசாங்கத்தின் பல்வேறு சிவில் சேவைகளுக்கு ஆட்சேர்ப்புக்கான தேர்வுகளை நடத்துவதற்கு பொறுப்பான ஒரு மதிப்புமிக்க அரசியல் அமைப்பாகும். நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்பது வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இது 1949 அமைக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் பெல்ஜியத்தில் புருசெல்ஸ் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. தற்போது இதில் 32வது உறுப்பு நாடாக ஸ்வீடன் இணைந்துள்ளது. ஏற்கனவே 30 நாடுகள் இருந்த நிலையில் கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு 31வது நாடாக பின்லாந்து இணைந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அடுத்த வாரம் டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.